அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த காணொளி என்னென்னு சொன்னால், இது பிரித்தானிய தேசத்தில், அதாவது லண்டனில் எடுக்கப்பட்ட ஒரு காணொளி. இது லண்டனில் நடைபெறுகிற விவசாய நடைமுறைகளை இந்த சக்ஸஸுக்கு காரணமான சில விஷயங்களை நாங்கள் பாரம்பரியமாக கையாண்ட விஷயம், ஆனால் இன்று நாங்கள் மறந்த விஷயத்தை இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம். என்னென்னு சொன்னால், இது நீங்கள் பார்த்தீங்களோன்னு சொன்னால், நாங்கள் சொல்கிற சிறுதானியங்கள் என்று சொல்லப்படுறது. இவை எங்கட நாட்டில் இருக்கிற சாமை, இருங்கு, திணை, வரகு போன்ற இனங்களில் உருவாக்கப்பட்டது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இவை போன வருடம் இந்த நிலத்தில் இவங்க என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னால், சோளன் கல்டிவேஷன் செய்திருந்தாங்க. சோழன் பயிற்சியை செய்த பிறகு வெறுமனே லண்டனை பொறுத்தவரையில் 5 மாதங்கள் தான் ஆகக்கூடிய காலங்கள் இங்கே விவசாயம் செய்வதற்கு உகந்தமான காலங்களில் காணப்படும். இப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால், இப்போ குளிர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இதனால் வேண்ட இலைகள் அதுகள் எல்லாம் சருகளாகப்பட்டு இந்த மரங்கள் அவ்வாறே இருக்கணும். குறைந்தது இதில் 5 தொடக்கம் 7 விதமான இனங்கள் இருக்கணும். இவேண்ட பர்பஸ், இந்த தேவை என்னன்னு சொன்னால், இவை இந்த பயிரை இவங்க வெட்டி எடுக்க போகிறது இல்லை, இப்படியே வச்சு இப்படியே விடுவாங்க. இப்படியே விட்டால் இதில் இருக்கிற தானியங்கள் எல்லாம் விழுந்து மீண்டும் முளைக்கும். ஆனால் குளிர் காரணம் என்ன செய்யும்னு சொன்னால், அப்படியே அந்த முளைதிறன் ஒரு சாணுக்கு வளர்ந்துருந்தால் அந்த ஒரு சாணிலேயே இந்த மரங்கள் எல்லாம் இருக்க போகுது. இனி பிப்ரவரி மார்ச் காலங்களில் குளிர் குறைஞ்சி சூரியனுடைய வருகைக்கு பின்னர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அப்படியே வைத்து இவற்றை உழுது தாட்டுக்கொள்வார்கள். இவர்கள் ஒருபோதும் ரொட்டவீட்டர் என்று சொல்லப்படுகின்ற சுழல் கலப்பைகளை இவர்கள் பயன்படுத்துவது அல்ல. இவர்கள் குறிப்பாக முள்ளுக்கலப்பை போன்ற கலப்பைகள் மூலமாகவும் அதைவிட சற்று வித்தியாசப்பட்ட கொஞ்சம் ஆழமாக ஊடுருவக்கூடிய புதைக்கக்கூடிய வகையான கலப்பை வகைகளை மாத்திரமே பயன்படுத்தி இந்த கல்டிவேஷனை செய்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த மரங்களோட உண்மையான நோக்கம் என்னென்னு சொன்னால், இவை வளிமண்டலத்தில் இருக்கிற நைதர்சன், அதாவது நாங்கள் யூரியா பயன்படுத்த இங்கே நாங்கள் யூரியா என்கின்ற பசலையை கண்ணாலேயே காண முடியாது. இவர்கள்ட்ட அசேதன பசலைகள் என்றாலே என்னென்று தெரியாது இவர்களுக்கு. இவர்கள் 100க்கு 100 வீதம் இந்த இயற்கையான முறைகளையும் இயற்கையான திரவ பசலைகள், இயற்கையான திண்ம பசலைகளை தான் பயன்படுத்த வேணும். இந்த